கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், இஸ்ரேல் தேசத்தை தேவனால் பாதுகாக்க முடியுமா என்று. இஸ்ரேல் தேசத்தை தேவனால் பாதுகாக்க முடியுமா என்று. இஸ்ரேல் தேசத்தை தேவனால் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கியதே தேவன்தான். இஸ்ரேல் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் பண்ணி தேவன் அவ்விதமாக அந்த தேசத்தை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்தை தேவனால் பாதுகாக்க முடியும். வேதவசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இஸ்ரேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. உன்னை தொடுகிறவன் என்னின் கண்ணி மணியை தொடுகிறான் என்று வேதத்தில் பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொருந்தும், இஸ்ரேல் தேசத்துக்கு பொருந்தும், புறஜாதியராக இருக்கிற நமக்கும் பொருந்தும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் அவ்விதமாக கடந்த வாரத்தில் நமக்கு பேச உதவி செய்தார். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறுமா? தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறுமா? பாருங்களேன், பிரச்சனைகள் பல விதங்கள் உண்டு. பாருங்கள், பிரச்சனைகள் இல்லாத நபர் யாராவது இருக்காங்களா? பிரச்சனைகள் இல்லாத நாடுகள், தேசங்கள் ஏதாவது இருக்குதா? பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? பிரச்சனைகள் இல்லாத அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க. இந்த பூமியில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க. அவங்க பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறாங்க என்று சொல்லவே முடியாது. நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று இந்த பூமியில் யாரும் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்று. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டு நமக்காக மரித்தார் என்றால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். பிரச்சனை, தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனை மாறுமா? தேவன் நினைத்தால். பாருங்களேன், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஊழியங்களின் நிமித்தமாக, ஊழிய ஸ்தலங்களின் நிமித்தமாக. பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் என்று யாருமே இல்லை. ஆனால் நாம் இன்று பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் நினைத்தால் பிரச்சனை மாறுமா? தேவன் நினைத்தால் பிரச்சனை மாறுமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக மாறும். ஆனால் தேவன் நினைக்கணும். தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனை மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறும். ஆனால் தேவன் நினைக்கணும். தேவன் நினைக்கலங்க. நம்முடைய முப்பாட்டனாகிய ஆதாம், ஏவாள் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினது நிமித்தமாக இந்த பூமியில் பாவம் உள்ளே வந்தது. தந்திரமாக இந்த பூமியில் சாபம் உள்ளே வந்தது. இந்த பூமியில் தரித்திரம் உள்ளே வந்தது. ஆனால் அப்பொழுது கூட பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் ஏவாளோடு இருந்தார்கள். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறவில்லை. ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திங்கனையே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் உண்டானது, பாவம் உண்டானது. ஏன் தேவன் நினச்சிருக்க வேண்டாமா?
ஜீவ கனி பக்கத்துலன்னு இருக்குது, இந்தப்பா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து நீ சாப்பிடு. ஏதோ அந்த மரத்தின் கனியை எடுத்து சாப்பிட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்து சாப்பிட்ட, அதனால் பாவம், மரணம், சாபம், வியாதி, மரண கிரியைகள் உள்ளே வந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு வேணாம்பா, இந்த மரம் இருக்குது பாரு, ஜீவ விருட்சத்தின் கனி, இதை நீ எடுத்து புசிச்சு சாப்பிடு அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. தேவன் சொல்லவே இல்லை. ஏன் தேவன் அன்றைக்கே நினச்சிருந்தாருன்னா, ஆதாம் ஏவாள் நாம் தானே உண்டாக்கணும், சரி ஏதோ தெரியாத நம்ம செஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த பழத்தை ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்துருவோம், அதனால் அவங்க நித்தியமாக ஆயுசு நாட்களோடு இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டுன்னு ஏன் நினைக்கல தேவன்? ஏன் நினைக்கல? அப்பயே நினச்சிருந்தாருன்னா, அப்பயே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்துருந்தாருன்னா, இன்றைக்கு இந்த பூமியில் நாம் காணப்படுகிற, கண்களால் காணப்படுகிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்காது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் தேவன் செய்யலைங்க. தேவன் ஒரு சாய்ஸை தான் கொடுத்தாரு. மரணத்தின் கனி உன் பக்கத்தில் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்கின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவனுள்ள கனி உன் பக்கத்தில் இருக்குது, நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்கிறாரு. ஆனால் ஆதாம் ஏவாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பிசாசோட தந்திரமான வார்த்தைகள் அவர்கள் மயங்கி போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள். தேவன் நினச்சா எதனாலும் செஞ்சுருக்கலாங்க. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்காமல் இருந்திருக்கலாம். ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு மரத்தை மாத்திரம் இல்லை, அங்கங்கே கண்ணுக்கு தெரிகிற எல்லா இடங்களையும் கூட ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கலாம். ஆனால் தேவன் எதையும் நினைக்கவில்லை. தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு முழு சுதந்திரத்தை இந்த பூமியிலே கொடுத்திருந்தார். முழு சுதந்திரத்தை. பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் கூட சுதந்திரத்தை கொடுக்குறாங்க, ஒரு அளவாக தான் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, மாணவர்கள் முன்னாடி சுதந்திரத்தை கொடுக்குறாங்க, ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். வேலை ஸ்தலங்களில் முதலாளி தொழிலாளிக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க, அது ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். ஆனால் பிதாவாகி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி ஆதாமுக்கு ஏவாளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். முழு சுதந்திரத்தை. அவர்கள் அந்த சுதந்திரத்துக்கு பங்குதாரர்களாக, பங்காளிகளாக அவர்கள் வாழவில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும், கர்த்தரோடு இடைப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள் என்றால் இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கிற மருத்துவமனைகள் எதுவும் இருக்காது, நீதிமன்றங்கள் இருக்காது, காவல்துறை இருக்காது. நமது மாநிலங்களில், நமது தேசத்தில் எல்லை பகுதிகளில் இராணுவங்கள் இருக்காது, இராணுவங்கள் இருக்காது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பாருங்கள். எனவே தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன நினைக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் என்ன நினைக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். பாருங்க, தேவன் நினைத்தால் இந்த பிரச்சனை என்கின்ற ஒரு காரியம், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுனால தான் பிரச்சனை என்கின்ற ஒரு வார்த்தை இந்த பூமியிலே உருவாக ஆரம்பித்தது. அவர்கள் அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடவில்லை என்றால் இந்த பூமி சொர்க்கமாக, பரலோகம் ஒன்று, ஒரு இன்பமான, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு வளமும் நிறைந்த ஏதேன் தோட்டம் போல் அந்த பூமி முழுவதும் இருக்குங்க. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது, வியாதி இருக்காது, மரணம் இருக்காது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் இருவருக்கும் தலைவராக தேவன் இருந்தார். ஆனால் அவர்கள் அந்த கனியை புசித்ததின் நிமித்தமாக அந்த இருவருக்கும், ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவருக்கும் பிசாசானவன் தலைவனாக மாறினான் பாருங்கள், தந்திரமாக. எனவே தான் தேவன் நினைச்சால் எல்லாமே செஞ்சுருக்க முடியுங்க. ஏன் நினைக்கல? இன்றைய செய்தியின் தலைப்பில் நம்முடைய கொஸ்டினாக தான், தேவன் நினைச்சால் உங்களுக்கு பிரச்சனை மாறுமா என்று கேட்டால் மாறும்.
ஆனால் தேவன் நினைக்கணும். தேவன் நினைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஆதாம் ஏவாளுக்கே தேவன் செய்யலைங்க. பிற்பாடு வந்த நோவா காலத்தில் நான் பார்க்குறோம் பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நோவா தாத்தா ஒரு பேழை உண்டு பண்ணுறாரு. நினச்சாருன்னா நோவாவுடைய குடும்பத்தை 8 பேர் மாத்திரமே தேவன் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் பேழை எதற்கு கெட்ட சொல்கிறாரு? பேழை கெட்ட சொன்னதோட ஒரு முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், பேழை தேவன் கொடுத்த திட்டத்தின் பேழை, கொப்பேர் மர பேழை. அது ஒரு நாளில் கட்டி முடியலை, ஒரு வாரத்தில் கட்டி முடியலை, ஒரு மாதத்துலையும் கட்டி முடியலை, ஒரு சில வருடங்கள் எடுத்துக்கொண்டது என்று வேத வல்லுநர் சொல்கிறார்கள். எதற்காக இவ்வளோ நாள் கழித்து மழை வருது, இவ்வளோ நாள் கழித்து வெள்ளம் வருது, இவ்வளோ நாள் கழித்து புயல் வருது, இவ்வளோ நாள் கழித்து பேழை மிதக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால், அதாவது பாவியாக இருக்கிற ஜனங்கள், தேவனை விட்டு பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் நோவா கெட்டுகிற அந்த பேழையை பார்த்துனாவது விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், பாவம் என்று ஒன்று உண்டு, விமோச்சனம் என்ற ஒன்று உண்டு, நித்திய வாழ்வு என்ற ஒன்று உண்டு. அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஆகத்தான் கர்த்தர் காத்திருந்தார். எத்தனை மாதங்கள் ஆனது என்று தெரியவில்லை முழுமையாக பேழை கட்டி முடிய. அத்தனை மாதங்களும் தேவன் பொறுமையாக இருந்தார். பேழை கட்டி முடியும் போது கூட எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விலகி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால், அன்றைய காலகட்டங்களில் மழை வந்திருக்காது, வெள்ளம் வந்திருக்காது, புயல் வந்திருக்காது. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் மற்ற அனைத்து விலங்குகளும் பறவைகளும் சாதாரணமாக எப்பயும் போல இருந்துக்கலாம். இந்த பேழை கட்டக்கூடிய நாட்கள், முதல்ல நோவா என்ன நீதிமானாக இருந்தார். அவர் வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படல, ஜனங்கள் தேவ திட்டத்துக்கு நேராக வழி நடத்தப்படவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த பூமியை அழிக்க போகிறாரு, நியாயந்திருக்க போகிறாரு, இந்த பூமியில் ஒரு மனிதர்கள் கூட இருக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் திட்டமும் தீர்மானத்தோட ஒரு பேழையை கட்ட நாட்களை கவுண்டன் போட்டாங்க பாருங்கள். ஒரு குற்றவாளியை தூக்கில் போடும்போது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அப்படின்னு போடும்போது, அந்த மனிதனும் சரி, அந்த குற்றவாளியை தூக்கில் போடுற அந்த அதிகாரியும் சரி, நாட்களையும் நேரங்களையும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, சரியான நேரத்தில் மணித்துளிகளையும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நாட்களையும் காலங்களையும் கொடுக்குறாரு. பேழை பெருசாக போய்கிட்டே இருக்கே, பேழையில் இத்தனை அடுக்கு வச்சு கட்டுறாங்களே அப்படின்னு ஜனங்கள் கண்ணோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவன் ஒருவர் உண்டு என்று, நாம் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்று, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்று அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை, நம்ப முடியவில்லை. அவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக பேழையை நோவா கெட்டுக்கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழும்போது கூட அந்த பேழை கட்டப்பட்டு இருக்கிறது என்று தங்கள் கண்களால் கண்டு கூட அவர்கள் தேவனை விசுவாசிக்க மறுதலித்து விட்டார்கள். அவர்கள் மறுதலிப்பின் நிமித்தமாக தான் பிற்பாடு பேழை முழுமையாக கட்டப்பட்டு நியாயந்தீர்க்கப்பட்டது. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படும்படியாக மாத்திரம் பேழை கட்டப்படவில்லை. அந்த பேழை கட்டப்பட்ட நாட்கள் நேரங்கள், ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். நீ ரட்சிக்கப்படு, உன் வாயினால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு, பாவத்தை அறிக்கையிடு, பரிசுத்தத்தை நீ தெரிந்து கொள் என்று. அவ்வளவு நாட்கள், அவ்வளவு நேரங்கள், அவ்வளவு மணித்துளிகள் கொடுக்கப்பட்டு நோவாவும் அவருடைய குடும்பத்தார் தவிர யாரும் தேவன் கொடுத்த அந்த சுவிசேஷத்தை, நற்செய்தி அவர்கள் பின்பற்றவில்லை. எனவே தான் பெரிய அழிவு உண்டானது. ஒரு மனிதனும் ஒரு விலங்கு கூட இந்த பூமியில் இல்லைங்க, ஒரு பறவைகள் கூட இந்த பூமியில் உயிர் வாழலை. பேழைக்குள் இருந்த அனைத்து பறவைகளும், அனைத்து மிருகங்களும், காட்டு மிருகங்களும், நாட்டு மிருகங்களும், நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. எனவே தான் தேவன் நினைத்தால் எதனாலும் செஞ்சுருக்க முடியுங்க? இல்லைங்க.
தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியாது. தேவன் சில சத்திய வசனங்களுக்கு, சில சத்திய வார்த்தைகளுக்கு உட்பட்ட தேவன். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே தேவன் இருந்தால் அந்த தேவன் வார்த்தையாக இருந்தார். எனவே தான் தேவன் நினைத்தால் உங்களுக்கு பிரச்சனை மாறுமா என்று கேட்டால் மாறும். ஆனால் தேவன் நினைக்கணும். தேவன் நினைக்க நீங்கள் என்ன செய்யணும்? பல்வேறு விதமான காரியங்கள் உண்டுங்க. முதலாவது நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் நாம் எப்பொழுது இருக்க வேண்டும், தேவனுடைய இரத்த கோட்டைகளாக நாம் எப்பொழுது இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் நாம் சரியாக இருக்கும்போது தேவன் நினைக்கக்கூடிய காரியங்கள் நம் மத்தியில் நடைபெறும். அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். பாருங்கள், எல்லாம் மாறும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால் எல்லாம் நடக்கும் என்றால், கர்த்தரால் எல்லாம் நடக்கும் என்றால் நாம் இந்த பூமியிலே மருத்துவமனைகளை பார்க்க தேவையில்லை. எவ்வளவோ பேர் வியாதியஸ்தோடு இருக்காங்க. மருத்துவமனை ஊழியங்கள் நாம் போகும்போது அதான் பார்க்குறோம். பெட்டில் படுத்த படுக்கையாக 1 வாரம் 10 நாளாக பெட்லேயே இருக்காங்க. ஏன் தேவன் நினச்சா அந்த மனுஷையும் டக்குன்னு சுகமாக்கி அனுப்பிடலாமே. பீச்சில் சாதாரணமாக குளிக்க போகிறாங்க, கடல் அலையினால் அகப்பட்டு அவர்கள் மரணத்துக்கு ஏதுவாகிறார்கள். தேவன் நினச்சா அந்த மரணத்தை தப்பி வச்சிருக்கலாமே. ஏன் தேவன் நினைக்கல? எனவே தான் எல்லா காரியங்களையும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பிரச்சனைகளையும் தேவனை சார்ந்து இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த பூமியில் நாம் எந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். எனவே தான் தேவன் நினச்சா அப்படி செஞ்சிடலாங்க, தேவன் நினச்சா இப்படி செஞ்சிடலாங்க. அவர் எதையும் செயல்படுத்த மாட்டாருங்க. ஆதாமிய வாழ்க்கை செய்யலை. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களுக்குமே செய்யலை. உங்களுக்கு செஞ்சிருவாரா? நீங்கள் தேவ திட்டத்தின்படி புறஜாதியராய் இருந்த நாம் நம்முடைய வாயினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிற்பாடு நாம் ஞானஸ்தானம் பெற்று, அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு, இந்த பூமியிலே தேவன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் நாம் இந்த பூமியிலே நடைமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்தும் போது எல்லா பிரச்சனைகளும் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் அதான் சொல்கிறாரு, எப்பொழுதுமே நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனைகள் மாறும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க, நினைத்தால் என்று ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்படவில்லை. நினைவு கூறுவேன், நினைவு கூறுங்கள், நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நினைத்தால் என்று ஒரு வார்த்தையும் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. தேவன் நினைத்தால், ஆனால் தேவன் நினைவு கூர்ந்தார், தேவன் நினைவு கூறுகிறார், தேவன் நினைவு கூற செய்தார் என்று வேத வசனம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறுமா என்று. தேவன் நினைக்கணுங்க. தேவன் நினைக்கணும்னா நாம் என்ன செயல்பட வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் மாறணும். பாருங்கள், இந்த போராட்டமான காரியங்கள் மாறணும். தொழிலில் போராட்டமாக இருக்கா, வியாதியில் போராட்டமாக இருக்கா, கடன் பிரச்சனையில் போராட்டமாக இருக்கா, ஊழியத்தில் போராட்டமாக இருக்கா, இந்த மாதிரியான போராட்டங்கள் நிறைந்த பிரச்சனைகள் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே தான் எல்லா காரியங்களையும் நாம் நன்கு ஞானமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், நன்கு ஞானமாக இருக்கும்படி சாலமோடைய ஞானம்
அவருடைய ஞானத்தை காட்டிலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடைய ஞானம் நமக்குள்ளே உண்டாகும்படி தேவன் விரும்புகிறார். எனவே தான் இந்த பிரச்சனைகள் இல்லாத உலகம் இல்லை. பிரச்சனைகள் இருக்கிற உலகம்தான். பிரச்சனைகள் இருக்கிற உலகம்தான். தேவன் நினைத்தால் பிரச்சனைகள் மாறுமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய நினைவுகளின் அடிப்படையில் தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். உங்களுடைய நினைவுகளின் அடிப்படையில் தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். வாசிப்போம் நீதிமொழிகள் 15:26. நீதிமொழிகள் 15:26. தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். மறுபடியும் வாசிக்கிறேன். துன்மார்க்குடைய நினைவுகள், தேவனை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை வேண்டாம் என்று உதறிவிட்ட மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்ல பாருங்க. அவைகள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதா? அவைகள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதா? அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் எப்படி இருக்கின்ற வேதவசனம் நமக்கு சொல்லுகிற பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், நியாயமானவைகள். அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? புறஜாதியில் நினைவை பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நாம் யாவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கோம். எனவே நாம் நீதிமானாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய தயவினால் நாம் நீதிமானாக இருக்கிறனால நம்முடைய நினைவுகள் நியாயமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணுமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணுமா என்று நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் அது துன்மார்க்கருடைய காரியங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகமானப்பட்ட பிள்ளைகள் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு. பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேனா என்று கேட்டால் இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. நான் ஞானஸ்தானம் தொட்டியில் தண்ணி நிரம்பி நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் கர்த்தர் என் மேலே பிரியப்படுவாரா என்று கேட்டீர்கள் என்றால் கர்த்தர் பிரியப்படுவார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தக்கா பிரியப்படுவார். ஆனால் உங்கள் நினைவுகள் தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக, தேவனுடைய இரத்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குமானால் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுடைய நினைவுகளை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறேன்னா அருவருப்பாக பார்க்கிறாரா. எப்பொழுதுமே நாம் நீதிமானாக இருக்க வேண்டும், நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். எனவே தான் தேவன் வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. நாம் என்ன பேசுகிறோம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 12:5 நீதிமானுடைய நினைவுகள், வார்த்தைகள் கூட சொல்லப்படல. இல்லை, கர்த்தர் வார்த்தையே என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி வார்த்தைகளை பேசுங்கள், மற்றவர்களுடைய ஆவி கட்டி எழுப்பபடியான வார்த்தைகளை பேசுங்கள், மற்றவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகின்றாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நீதிமான் நினைவுகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. எனவே தான் நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகளாக இருக்கணும், நியாயமானவைகளாக இருக்கணும். துன்மார்க்கமாக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நியாயமாக இருந்துச்சுன்னா கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே தான் தேவன் நினைக்க வேண்டுமென்றால்
அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் போல ஒத்து இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக பிரச்சனைகள் மாறுங்க. மாறாத பிரச்சனைகள் என்று இந்த பூமியில் இல்லை. மாறாத போராட்டம் என்று இந்த பூமியில் இல்லை. எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எனவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதிமான்களின் நினைவுகள் போல இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிடலாம், ஒரு ஊழியக்கார்ட்ட போய் சொல்லிடலாம், அம்மாட்ட போய் சொல்லிடலாம், அப்பாட்ட போய் சொல்லிடலாம், மேடத்திட்ட போய் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் போய் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்று கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுதுமே கர்த்தருடைய காரியத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய ஞானத்தின்படி நாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே தான் நினைவுகளை அறிஞ்சிக்கிறாரா? அம்மாட்ட இந்த போய் சொல்லிவிட்டு நம்ம இப்படி தப்பிச்சுட்டோம், அதனால் நமக்கு ஜாலி அப்படி இல்லைங்க. நீங்கள் போய் சொல்கிறீங்களே அந்த டயத்தையே உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகளை கர்த்தர் அறிஞ்சிக்கிறார். எனவே தான் நாம் தேவனுக்கு ஏற்ற ஒற்ற நினைவுகளுடைய ஆட்களாக இருக்கும்படி, விசுவாசிகளாக இருக்கும்படி, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளாக வரணுங்க, தேவனுடைய நினைவுகள். ஆனால் கர்த்தர் பல்வேறு விதமான சூழ்நிலையில் என்ன சொல்கிறார் என்றால், ஏசாயா 55:8 வாசிப்பு பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்த சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட ரீதியில் ஆசீர்வதிக்க விரும்புவார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாடகை வீட்டில் இருக்கிற நீங்கள், பாஸ்டர் கர்த்தாவே நான் ஒரு சின்ன ஒரு சொந்த வீட்டுக்கு போனால் போதுன்றீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லப்பா, நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கு வச்சுருக்க வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அதுக்கு பிற்பாடு உள்ள வசனம் சொல்லுது பாருங்கள், 9ஆம் வசனம். பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய நினைவுகள் எவ்வளவோ உயர்ந்திருக்குது. வானத்தை லெவலில் உயர்ந்திருக்காங்க. வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உயரமான ஒரு நினைவுகளை கர்த்தர் கொண்டிருக்கிறார். உயரமான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நினைவுகளுக்கு ஒத்த நினைவுகள் நம்முடைய நினைவுகளாக மாற வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வழிகளில் போல் நாம் நம்முடைய வழிகளை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அப்படி தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய தியானங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பை சுதந்திரிக்க முடியாது. எப்பொழுதும் அவருடைய பிரியம், அவருடைய நினைவுகளைப் போல் நம்முடைய நினைவுகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே அவருடைய பிரியம் நம்முடைய பிரியமாக மாற வேண்டும். அவருடைய நல்ல நினைவுகள் நம்முடைய நல்ல நினைவுகளாக மாற வேண்டும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவர் என்ன வழி வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய வியாபாரத்தை குறித்து,
நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன திட்டமோ வழி நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில், அந்த வழிகளின் அடிப்படையில் நாம் நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீங்கள் அவ்விதமாக விரும்பும்போது கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 29:11 வாசிப்ப பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எப்படி நம்ம எதிர்பார்த்துருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வழி நடத்தலின்படி, அவருடைய சிந்தையில் என்ன இருக்கிறது என்று, அவருடைய எண்ணங்களில் என்ன இருக்கிறது என்று, அவர் என்ன நினைக்கிறார் என்று எல்லாவற்றோடு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒற்றுப்போகும்படி கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படி அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எப்பொழுதுமே அவருடைய நினைவு என்னென்று நாம் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், எப்பொழுதுமே அவருடைய நினைவுகள் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு. சில ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா முதலாளியோட கண் அசைவுகளையே முதலாளி என்ன சொல்ல வராருன்ட்டு அந்த மேனேஜருக்கு புரிஞ்சிடும். முதலாளி என்ன சொல்ல வராரு, என்ன சிந்திக்கிறாரு, என்ன எண்ணுகிறார் என்று அந்த மேனேஜருக்கு புரிஞ்சிடும். அந்த ஃபேக்ட்ரி குறித்து, அந்த தொழிலாளர்களை குறித்து. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அம்மாவோட கண் அசைவிலே பிள்ளைகளுக்கு புரிஞ்சிடும். அம்மா இதை தான் யோசிக்கிறாங்க, இது தான் சிந்திக்கிறாங்க, இப்போ கோபமாக இருக்காங்க, இப்போ சமாதானமாக இருக்காங்க, இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. அதே போல தான் தேவனுடைய நினைவுகள் எப்படி என்று நாம் நம்முடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறும். தேவன் நினைத்தால் உடனே பிரச்சனை மாறாதுங்க. அப்படிலாம் மாறிச்சுன்னா இந்த உலகம் இன்னும் சொர்க்கமாக இருந்திருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் ஏராளம். யோசேப்பு, முற்பிதாவாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். ஈசாக்கு கிணறு தோன்றாரு. கிணறு தோண்டி முடிக்கும்போது புறஜாதியை என்ன சொல்கிறார், இது ஏன் கிணறு அப்படின்றார். பிரச்சனைகள் இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜீவியம், ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைகளை பார்க்கிறவர்களாக அல்ல, பிரச்சனைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்ல, பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற கல்வாரி சிலுவையை அவர்கள் பார்த்தார்கள், விசுவாசத்திலே பார்த்தார்கள். விசுவாசமான தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை அவர்கள் ஆவியிலே பார்த்தார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஆவியிலே பார்த்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் தேவன் வைத்திருந்த நினைவிலே, தேவன் தீர்மானித்திருந்த நினைவுகளிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே தான் அவர்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை பார்த்தார்கள். இன்றைய நாட்களில் இந்த வாரத்தில் நடக்கிற அவர்கள் பிரச்சனையை பார்க்கவில்லை. எதிர்காலத்தில் தேவன் செய்த அந்த உடன்படிக்கையின் விசுவாசமான வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை அவர்கள் பார்த்தார்கள். நீங்களும் படிக்கிற பிள்ளைங்க எப்படி நம்ம பரிச்சயம் நல்லா ஒரு ரிசல்ட்டு கொண்டு வரலாம் நீங்கள் தீர்மானம் பண்ணி படிக்கணும். பாருங்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இந்த ஊழியத்தை இன்னும் பெரிதாக, இன்னும் தேவனுக்கு பிரியமான ரீதியில், இன்னும் ஜனத்திரட்சியோடு இந்த ஊழியத்தை எப்படி பெருக செய்யலாம் என்று நாம் பார்க்க வேண்டும்.
குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவிகள் இந்த குடும்பத்தை எப்படி மென்மேலும் உயர பண்ணலாம், தேவ திட்டத்தின்படி, தேவ தீர்மானத்தின்படி, தேவனுடைய சிந்தனையின்படி, தேவனுடைய நினைவுகளின்படி எப்படி இந்த குடும்பத்தை மென்மேலும் கொண்டு வரலாம் என்று நாம் தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதான் விரும்புகிறாரு. கர்த்தர் அதான் விரும்புகிறாரு. இயேசுவானவரே இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள்ங்க. 40 நாள் உபவாசம் இருந்து அவர் வரும்போது பிசாசனவன் இயேசுவுக்கு விரோதமாகவே பல காரியங்களை பேசிக்கொண்டான் பாருங்க. இயேசுவுக்கு விரோதமாகவே பிரச்சனை இல்லைன்றீங்களா? இயேசுவுக்கு பிசாசின் ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசின் கொண்டு வந்த அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்து முறியடித்தாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரச்சனை இல்லைன்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு பிரச்சனை இல்லைன்றீங்களா? அவர்கள் கண்ட அந்த உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களிலும் 100% கூட நாம் அனுபவிக்கவில்லை. 101% கூட நாம் அனுபவிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் யாவரும் தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக அநேகர் இந்த பூமியிலே எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் எந்த ஒரு தனிப்பட்டனுடைய முடிவு அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று அவர்கள் பல்வேறு விதங்களாக மரித்தார்கள்ங்க. இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார்கள். இன்று பரலோகத்தில் இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் தேவன் வைத்திருந்த அந்த உன்னதமான நோக்கம், அந்த உன்னதமான திட்டத்தை நோக்கி அவர்கள் அதே நாடி, அதே தேடி அவர்கள் போனதுனால இந்த பூமியில் அவர்கள் கண்ட எல்லா பிரச்சனைகளையும், காலில் எப்படி தெரியாமல் சாணி பட்டுச்சுன்னா காலை கழுவிட்டு போகிறோமோ அதே போல் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய முற்பிதாக்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் சரி, அவர்கள் பட்ட வேதனைகள், பட்ட பிரச்சனைகள், பட்ட போராட்டங்கள் எல்லாம் தேவன் வைத்திருந்த அந்த உன்னதமான நோக்கத்தை, அதை மாத்திரமே அவர்கள் பார்த்து இந்த பூமியில் காணப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடிந்தது அவர்களால். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஐயோ நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போனது என்று அவர்கள் எண்ணவில்லை. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற நியமத்தின் ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன் என்று விசுவாசத்தோடு அவர்கள் ஓடினார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை தேவன் மாற்ற வேண்டுமென்றால், தேவன் நினைத்து உங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டுமென்றால், நம்முடைய முற்பிதாக்களும் சரி, மோசே, யோசுவா, அதற்கு பிற்பாடு வந்த இயேசுடைய சீடர்களும் சரி, விசுவாசத்தோடு அவர்கள் ஓடினார்கள். நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வாழ்க்கையை வாழும்படி தேவன் விரும்புகிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாங்க. ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்றும் நிரந்தரமில்லை. ஒன்றே ஒன்று நிரந்தரம், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் ஒரு வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ளணும். இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் தொழுது கொள்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன்ங்க. ஜீவனுள்ள தேவன், பதில் கொடுக்கிற தேவன். எனவே தான் அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகள் போல நாம் வைத்துக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகள் போல வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே நாம் நினைவுகொள்ள ஒரே ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டென்றால், கல்வாரி சிலுவை. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், சூழ்நிலைகள்,
வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம், படிக்க முடியலை, ஊழியத்தில் விருத்தி இல்லை, கையில் பணம் இல்லை, சரீரத்தில் வியாதியாக இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. கல்வாரியை சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவைக்கு நிழலாட்டமாக மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர கம்பத்தில் வைத்தார். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து யாவரும் பிழைத்து கொண்டார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது, கல்வாரி சிலுவையை நாம் அனுதினமும் நினைவு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனையும் மாறணுமா, எல்லா போராட்டம் மாறணுமா, எல்லா அவமானங்கள் மாறணுமா, எல்லா பிசாசின் கிரியைகள் மாறணுமா, எல்லா மாந்திரிகள், எல்லா பொல்லாத ஆவி, எல்லா எதிர்பேசுகிற ஆவி, எல்லா டென்ஷன் ஆவி, எல்லா குறை சொல்கிற ஆவி எல்லாம் மாறணுமா? ஒன்றே ஒன்றுதான், கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையை நாம் நம்முடைய ஆழ் மனதில் நினைவு கூறும்போது, நினைத்து கொண்டே இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் மாறும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான், கல்வாரி சிலுவை. பிரச்சனை என்று ஒன்று வரும்போது இந்த பிரச்சனைக்கு பதில் நீங்களாக கண்டுபிடிக்காதீங்க. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஞானம் உங்களுக்குள்ளாக செயல்படும் போது அந்த பிரச்சனையை நீங்கள் எளிதாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்கவே முடியாத பிரச்சனை என்று இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க. எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியும். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்ற முடியும். எல்லா பிசாசு வைத்திருக்க எல்லா தந்திரமான காரியங்களையும் நீங்கள் மாற்ற முடியும். கர்த்தர் தான் சொல்கிறாரு, எப்பொழுதுமே கல்வாரி சிலுவையை நாம் நினைவு கூறும்படியாக தான் கர்த்தர் இந்த பூமியிலே ஒவ்வொரு திருச்சபைக்கும் திருவிருந்து, பரிசுத்த விருந்து என்று ஒன்று ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். பரிசுத்த விருந்து என்று ஒன்றை அவர் ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு மாதமும் அல்லது சில சபைகளில் ஒவ்வொரு வாரமும் கூட திருவிருந்து அனுசரிக்கப்படுகிறது, பரிசுத்த திருவிருந்து. அந்த விருந்து அனுசரிக்கப்படுகிற நேரத்தில் வசனங்கள் வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறதுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களை நினைவு கூறுகிறார். அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களை நினைக்கிறார். தேவனே உங்களை நினச்சார்னா உங்கள் பிரச்சனை ஏமாத்திரம், உங்களுடைய பண தேவைகளை ஏமாத்திரம். நீங்கள் சில லட்சங்களில் கடனில் இருக்கலாம், எல்லா கடன்களையும் கர்த்தர் மாற்றுவார். சரீரத்தில் வியாதி, சொல்லி முடியாத வியாதியாக இருக்கலாம். கல்வாரி சிலுவை நீங்கள் நினைவு கூறும்போது எல்லா வியாதிகளும் மாறுகிறது. சரீரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறுகிறது பாருங்கள். எனவே கல்வாரி சிலுவையில் எல்லா பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய உயிர் தெளிதலின் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கிறது. எனவே தேவன் நினைத்தால் பிரச்சனைகள் மாறுமா என்று கேட்டீர்கள் என்றால், தேவன் நினைத்தால் பிரச்சனைகள் மாறும். ஆனால் தேவன் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் கல்வாரி சிலுவை நினைக்கணும். நீங்கள் கல்வாரி சிலுவை எவ்வளோக்கெவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். எல்லா பிரச்சனைகளும். பிள்ளைகள் சரியாக இல்லையா, நாம் சொல்லி பார்க்குறோமா, அவர்கள் திருந்தவே மாட்டார்களா,
நீங்கள் நினைக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று நினைக்கணும், கல்வாரி சிலுவை நினைங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கல்வாரி சிலுவைக்குள்ள ஒப்பு கொடுங்கள். கோபத்தின் ஆவி, டென்ஷன் ஆவி, எதிர்பேசுகிற ஆவி, குறை சொல்கிற ஆவி, கத்துகிற ஆவி, ஞானம் இல்லாத ஆவி, கீழ்ப்படியதில்லாத ஆவி, எல்லா ஆவிகளும் மாறும். எல்லா ஆவிகளும் மாறும். எங்கே மாறும்? எப்பொழுது மாறும்? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் எவ்வளவு நினைவு கூறுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். பிரச்சனைகள் மாறுங்க, நிச்சயமாக மாறும். தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனை மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறும். எப்படி மாறும்? எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் பல 1000 வருடங்களுக்கு முன்பு. எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார் பல 1000 வருடங்களுக்கு முன்பு. எனக்காக தன்னுடைய தலையிலே முட்கிரீடத்தை சூட்டினார் ஒருவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பு. எனக்காக இந்த பூமியிலே பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார் பல 1000 வருடங்களுக்கு முன்பு. அந்த ஒருவர் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் சிலுவையின் பாடுகளை நீங்கள் எவ்வளவு தியானிக்கிறீர்களோ, எவ்வளவு நினைவு கூறுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை நாம் பேசுகிறதுக்கு எவ்வளவு நேரங்களையும் காலங்களை ஒதுக்குறோமோ அதே போல் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை நினைவு கூறுவதற்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும்படி விரும்புகிறார். நாம் எவ்வளவு அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவு நாம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். பிதாவாகிய தேவனுடைய பிரியமும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய பிரியமும் பரிசுத்த ஆவியானுடைய பிரியமும் அவருடைய அன்பும் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் மாறும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தர் பேசின இந்த சத்தியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் பார்க்கிறார். உங்கள் சிந்தனைகளை அவர் பார்க்கிறார். உங்கள் திட்டங்களை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தேவன் நினச்சா இந்த பிரச்சனை மாறுமே, ஏன் நினைக்க மாட்டார் என்று. நீங்கள் தேவனை நினைக்கலைங்க, அவருடைய கல்வாரி சிலுவை நினைக்கல. அதனால தான் அவர் தேவனை நினைக்க மாட்டார். நீங்கள் கல்வாரி சிலுவை எவ்வளோ நோக்கி பார்க்கிறீர்களோ, அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிந்தப்பட்ட இரத்தத்தை நீங்கள் எவ்வளவு மேன்மையாக கனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவர் உங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். மாறும், பிரச்சனைகள் மாறும். எந்த பிரச்சனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. எல்லா பிரச்சனைகளும் காணல் நீர் போன்றவைகள். ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அப்படியே சின்ன தேங்கி இருக்க மாதிரி தெரியும் தண்ணி. ஆனால் பக்கத்தில் போனால் தெரியும் அது தார் ரோடுன்ட்டு. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், ஊழியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், வியாபாரத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், தொழிலில் காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீர் போன்றது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பதாக, கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அதனால் நான் பாடின பாருங்க,
தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் என்று. மலைகளையும் பதறாக்குமா, மலைகளையும் தூசிகளாக்குவோம். பதறாக்குவோம் என்றால் தூசிகளாக்குவோம். அந்த தூசி எப்படி எங்கே நிற்குமா? காற்று அடிக்கும்போது அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். எனவே ஒரு மலை போன்ற ஒரு பிரச்சனை தூசிகளாக மாறும்போது பரிசுத்த ஆவியினுடைய காற்று இருந்த இடம் தெரியாமல் அந்த பிரச்சனைகளை தசைக்கு நம்ம கண்ணுக்கு எட்டுகிற அளவுக்கு அந்த பிரச்சனையே தெரியாதுங்க. சில தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆவியில் பிரச்சனை இருக்கலாம், ஆத்மாவில் பிரச்சனை இருக்கலாம், சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை இருக்கலாம், படிக்கிற காரியங்களில் பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும், எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும். ஆவியானவர் சொல்கிறார், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, பெரிய விடுதலை அந்த பிரச்சனையிலேருந்து கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வரை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமை இனிமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களோட பேசினபடியால் ஸ்தோத்திரம். தேவன் நினைத்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறுமா என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில், கல்வாரி சிலுவையின் அடிப்படையில், பரிசுத்தாவின் வழி நடத்தலின் அடிப்படையில் தேவனே நீர் எங்களோட பேசினபடியால் ஸ்தோத்திரம்பா. கல்வாரி சிலுவையை கண்ட யாவரும் கர்த்தாவே அவர்கள் அவளுடைய பிரச்சனைகளின் முற்றிலும் மாறுபடுகிறபடியால் ஸ்தோத்திரமானவரே. கர்த்தாவே, இந்த கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம். இந்த விதையானது எங்களுடைய வாழ்க்கையில் 100 மடங்காக கர்த்தாவே அறுவடை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரமானவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்க முடியாத நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரமானவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்க கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலையை கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நன்மையும் பரிபூர்ணமான நீடிய ஆயுளும் பாதுகாப்பும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நித்திய வாழ்வும் கர்த்தாவே தேவ தயவு மனித உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக உங்களுடைய ஞானம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திராண்டவரே. குடும்ப தலைவியாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அந்த குடும்பத்தை நடத்தத்தக்க ரீதியில் வெற்றியுள்ள ஒரு நடத்தத்தக்க ரீதியில் ஞானத்தை கட்டவிழ்க்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரமானவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில், விசுவாசம் என்கின்ற வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்னும் வெளிச்சத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரமானவரே. கர்த்தாவே, நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களாக பண்டமாற்றம் செய்திருக்கபடியால் ஸ்தோத்திரமானவரே. ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.